மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறது வெயில் பேய். அந்த பேய்க்கும் மாரியம்மனுக்கும் சண்டை நடக்குது. அந்த கதையை தான் பார்க்க போறோம். ஒரு பசுமையான ஊரு. மக்கள் தொகை கூடுனதுனால எல்லாரும் மரத்தை வெட்டினாங்க. அதனால ஊர்ல மழையே இல்ல. அப்போதான் வானத்துல இருந்து வெயில் பேய் வந்தா. இப்படி ஊர்ல மழையே இல்லாம என்ன உருவாக்கிட்டீங்க. உங்ககிட்ட இருந்துதான் நான் சக்திகளை உறிஞ்சி எடுக்க போறேன். அந்த பூமியே வறண்ட பூமியா இருக்கு. இதுல வெயில் பேய் ஊருக்குள்ள வர்றா. மக்களோட எனர்ஜி எல்லாத்தையும் எடுக்கிறா. அதனால மக்கள் எல்லாருமே சோர்வடைறாங்க. மழையே இல்லாம வெயில் பேய் ரொம்ப கோபமாகி அதிக வெப்பத்தை பரப்புறா. அதனால மக்களோட உடம்புல ரொம்ப கொப்பளங்களா வந்துச்சு. வெளியில வந்தாலே மக்களோட தோல் மாறுச்சு. அப்போ அந்த ஊரு டாக்டர்கிட்ட போய் எல்லாரும் கேட்க, இதுக்கு ஒரே மருந்து தண்ணீரும் மோருன்னு சொல்ல, நீங்க எல்லாரும் அதையே குடிங்கன்னு அவர் சொல்றாரு. மக்கள் எப்பவுமே வெளியில போறப்ப குடிக்கிறாங்க, வீட்டுல குடிக்கிறாங்க. அப்போ மக்களோட கைகள்ல இந்த கொப்பளங்கள் மறைஞ்சிருச்சு. அவங்களோட ஸ்கின் நார்மல் ஆயிடுச்சு. இத பார்த்து வெயில் பேய் கோபமாகறா. எல்லாருக்கும் அம்மை நோயை பரப்புறா. அப்போ மக்கள் எல்லாரும் நேரா மாரியம்மன் கோவிலுக்கு போறாங்க. அம்மா, உனக்கு 21 நாள் விரதம் இருந்து நாங்க கும்பிடுறோம்மா. இந்த நோயை மட்டும் குணப்படுத்துமா. மக்களும் 21 நாள் விரதம் இருக்கிறாங்க. இத பார்த்த மாரியம்மன் தெய்வ சக்திகளை அனுப்புறாங்க. எல்லாருக்கும் அம்மை நோய் சரியா போச்சு. இத பார்த்த வெயில் பேய் மாரியம்மன் மேல கோபப்படுறா. அவ கோவிலை நோக்கி ஓடி வர கோவிலுக்குள்ள இருந்து மாரியம்மன் வெளியில வந்தாங்க. அவ நின்னு தீய சக்திகளை அனுப்புறா. மாரியம்மன் அது எதுவுமே செய்யல. மாரியம்மன் திரும்ப தாக்க மக்களுக்கு ஒண்ணுனா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன மீறி இந்த வெயில் மக்களை ஒண்ணுமே செய்ய முடியாது சொல்லிட்டு சூலாயுதத்தால வெயில் பேயை தாக்க மண்ணுக்குள்ள போனா. அவ போனதும் ஊருக்குள்ள மழை வந்துச்சு. மக்கள் எல்லாருமே சந்தோஷமா மழையில நனையிறாங்க. கோவிலுக்குள்ள இருந்து மாரியம்மன் வெளியில வந்தாங்க. இந்த வெயில்ல நீங்க நிறைய தண்ணி குடிக்கணும். அப்பதான் இந்த மாதிரியான வெயில் பெய்கள் உங்களை தாக்காது. இனிமேலும் நீங்க வெயில் தாக்கத்தை குறைக்கணும்னா நிறைய மரத்தை வளர்க்கணும். அப்பதான் மழை வரும்.